Hello soldiers. என்னதான் GTA Vice Cityக்குள்ள நீங்க வந்து கஷ்டப்பட்டு கேம் முடிப்பேன்டா கதையை தெரிஞ்சுக்கவேண்டா அப்படின்ட்டு முக்கிய ஆனாலும் சரி இல்ல ரோட்ல போறேன் ஒருத்தனை அடிச்சு வண்டியை பிடுங்கி எடுத்த நாள் முதல் வண்டியை விடவில்லை அப்படின்ட்டு நீங்க வண்டி எடுத்துன்னு ஜாலியா சுத்திட்டு சரி GTA Vice Cityக்குள்ள மாட் போட்டு விளையாடுறது அப்படின்றது ரொம்ப ஜாலியான ஒரு மேட்டர். அப்படி GTA Vice Cityக்குள்ள என்னென்ன மாடு இருக்குது, அது எப்படிப்பட்ட மாடு, அது எப்படிலாம் வேலை செய்யும் அப்படின்றத வந்து இந்த தெளிவாக பார்க்க போறோம். அது நிறைய பேர் இந்த மாடை நிறைய பேர் மோடு அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொரு பேர் வந்து மோடு இல்ல மாடு தான், மாடிஃபிகேஷன் அப்படின்ற பேரோட ஷார்ட் ஃபார்ம் தான் மாட். ஓகேவா? இப்ப புரியுதா? கரெக்டா இருக்குதா? இப்ப நான் தெளிவாயிட்டேன் பாருங்க. அது பேர் வந்து மாடு தான், மோடு இல்ல. ஓவரா பேசாம வீடியோல போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் GTA Vice City பிடிக்குமோ அவங்களா மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் GTA கேம்ஸ் பிடிக்குமோ அவங்களா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட GTA கண்டென்ட்ஸ் நம்ம சேனல்ல வந்து கொட்டி கிடைக்கிறது. வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க சோல்ஜர்ஸ். வர புது சேனல் பாத்தீங்களா ரோகலா மாதிரி இருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓவரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது ஸ்விம்மிங் மாட். முதல்ல டாமி பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து பயங்கரமான வில்லங்கமானவர். ஒத்தாளா இருந்து பல பேரை போட தருவாரு. இதுன்னு ஃபிளைட் எடுத்துக்கிட்டு அவர் எடுக்கிற படத்துக்கு வந்து விளம்பரம் பண்ணுவாரு. அப்புறம் வந்து ஒரு ஏரியாவுக்கு அவங்க டானா மாறுவாரு. பட் இவ்வளவு பண்ணாலும் தலைவனால நீச்சல் பட்டம் அடிக்கவே முடியாது. இந்த ஊருக்கே டானா இருந்தாலும் உங்களால் நீச்சலிக்க முடியலையே தம்பி. நினைச்சாவே சோகமா இருக்கியா? உன்னை கேட்டனடா, உன்னை கேட்டனா? ஊர்ல உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, போய் அவனெல்லாம் கேளு. ஏன் தலை நீச்சலிக்க முடியாது அப்படின்னா தனக்கு நீச்சலிக்க தெரியாது. இந்த குறையை தீர்க்கிறதுக்காக வந்ததுதான் இந்த ஸ்விம்மிங் மாட். அண்ணே நீச்சல் அடிக்கிறாருடா. ஆக்சுவலி வந்து இந்த மாட் போட்டிங்க அப்படின்னா நீங்க வந்து அங்கதான் ஏரி குளம் குட்டை அப்படின்ட்டு ஜாலியாக நீங்க வந்து சுனாமிலிய ஸ்விம்மிங் அடிக்க முடியும். அப்புறம் என்ன டாமிக்கு ஒரே வீக்னஸ் ஸ்விம்மிங் தான். அதுவே நீ நான் தலையை வந்து ஜாலியாயிருவான். இப்போ வாங்கடா, இப்போ வந்து பேசுங்கடா பார்க்கலான்ட்டு தலையை வந்து ஜாலியா வந்து ஸ்விம்மிங் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரே குறையாது ஸ்விம்மிங் தான், அது வந்து தீர்ந்துருச்சு. அடுத்தா பார்க்க போறது வீக்கெண்ட் ஸ்பானர். GTA Vice Cityல பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வாகனங்கள் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஆக்டிவா மாதிரியான ஒரு வண்டி, அப்புறம் வந்து கீர் வண்டி, அப்புறம் வந்து பஸ்ஸு, அப்புறம் வந்து ஏகப்பட்ட காரு அப்படின்ட்டு ஏன் பீரங்கி அப்படின்ட்டு கூட ஏகப்பட்ட வண்டிகள் இருந்திருக்கலாம். ஆனா வந்து இந்த வண்டிலாம் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து காண்டெழுவீங்க. இதெல்லாம் எங்கடா இருக்கும் அப்படின்ட்டு தேடி பிடிச்சி போறதுக்குள்ளே வந்து மூச்சலி போயிடும். என்னதான் மேப் குட்டியா இருந்தாலும் சரி. அப்புறம் மிஷின் வச்சிருப்பானுங்க இந்த சன்ஷைன் ஆட்டோஸ் அப்படின்ட்டு. அது என்ன பண்ணுவானுங்க, லிஸ்ட்டு கொடுத்துருவானுங்க. லிஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த வண்டியத்தை உள்ள விடு அப்படின்னுவானுங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து உள்ள விடுவோம். பட் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அதே திரும்ப அழிவானுங்க. சொந்த நேரத்தெல்லாம் வந்து நீ வண்டி தேடி அழியும் போது செம்ம காண்டி அறிவு தெரியுமா? அதுக்கு ஒரு தீர்வாக தான் இந்த வீக்லி ஸ்பானர் மாட். இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா வண்டியும் வந்து எடுத்துக்க முடியும். ஃபிளைட்டு வருதா, பீரங்கி வருதா, திடீர்னு பார்த்தா காரு வருதா அப்படின்ட்டு ஏகப்பட்ட வீக்லிஸ் வந்து ஸ்பான் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மாடு தான் இந்த மாட். யாராவது தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி நினைக்கிறேன். யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலோ மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தா பார்க்க போகிறது கிராஃபிக் மாட். GTA Vice City என்னதான் பல பேருக்கு பிடிச்ச கேமா இருந்தாலும் இன்னைக்கு ஆகும்போது சில பேருக்கு வந்து மோசம் தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ஆதி காலத்து கிராஃபிக்ஸ், என்ன ப்ரோ கிராஃபிக்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, என்ன ப்ரோ இது அப்படின்ட்டு வந்து பல பேர் காண்டாவீங்க. பட் ஓஜி ஃபேன்ஸுக்கு வந்து காண்டாக மாட்டீங்க. நான்லாம் வந்து இது ஆல்ஃபா ஆட்டிருப்பீங்க பழைய கேம் கொடுத்தாலே. என்னங்க டெஃபினிஷன் ஒரிஜினல் ஓஜி கேம் தெரியுமா? என்னதான் பிக்சல் அடிச்சாலும் பார்க்க பயங்கரமா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு வந்து ஓஜி கேம் ஆகிட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு காலம். பட் ஆனால் வந்து என்னதான் இருந்தாலும் கிராஃபிக்ஸ் மொக்கையாக தெரியுமா, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக வந்தது அந்த கிராஃபிக் மாட்ஸ். கிராஃபிக் மாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாட்ஸ் இருக்குது. அதில் வந்து குறிப்பிடாத சொல்லணும் அப்படின்னா முக்கியமானது ENB சீரீஸ். இந்த ENB சீரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாண்டர்ஸுக்கும் இருக்குது, Vice City இருக்குது. பட் Vice Cityயில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் பளபளப்புன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிஃப்ளெக்ஷன்லாம் தெரியும். காரில் அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ரோடெலாம் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து சன்ரைஸ் ஆனாலும் சரி, சன் செட்டாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார் கண்ணாடி ஜொலிக்கும், பார்க்க வந்து பளபளம் இருக்கும். இதுதான் ENB சீரிஸோட மாட். இதோட அட்வான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் கிரை அப்படின்ட்டு வந்து ஒரு மாட் இருக்கு. ஆக்சுவலி வாய்ஸ் கிரை மாட் பார்த்தீங்க அப்படின்னா GTA Vice City வந்து ஒரு பெரிய மாட்னு சொல்லலாம். காரணம் இதில் வந்து மேப்போட எக்ஸ்டென்ஷனாக வரும், எக்ஸ்ட்ரா மேப்பும் வரும். இது மட்டும் இல்லாமல் இதே வாய்ஸ் கிரைக்குள்ளேயே வந்து வெஜிடேஷன் அப்படின்னு ஒரு மாட் இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த தென்னை மரம் மட்டும் இருக்கும், பெருசாக வந்து செடி கொடிலாம் இருந்திருக்காது Vice Cityக்குள்ள. பட் இந்த மாட் போட்டிங்க அப்படின்னா சுற்றி பார்க்க எல்லா இடமே பச்சை பசங்க அழகாக இருக்கும். தென்னை மரம் இருக்குதான், புளிய மரம்
மரம் இருக்குதான், வேப்ப மரம் இருக்குதான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட செடி கொடியில் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதனால் வந்து இந்த வைஸ் சிட்டியை பார்க்கறதுக்கு பயங்கர அழகாக இருந்திருக்கும். இந்த வெஜிடேஷன் மாட் வந்து இந்த வைஸ் கிரைம் மாட்குள்ளேயே வந்து சேர்ந்து வரும். இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா கேம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்ல இந்த 2 கிராஃபிக்ஸ் மாடில் எந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பார்க்க போகிறது ஸ்டேட் ஆஃப் லிபர்ட்டி. தான் வந்து GTA வைஸ் சிட்டி, GTA சான் ஆண்ட்ரீஸ், GTA 3 இந்த 3 கேம்ஸும் வந்து GTA ட்ரையாலஜி அப்படின்ட்டு கூப்பிட்டாலும் உங்களால் வந்து ஒரு கேமுக்குள்ள ஒரு மேப் தான் இருந்திருக்கும். நான் போய் டாமியை பார்க்க போறேன் அப்படின்ட்டு சி நினைச்சா பார்க்க முடியாது. நான் போய் கிளாடை பார்க்க போறேன் அப்படின்ட்டு டாமி நினைச்சா போய் பார்க்க முடியாது. பட் அதுக்கு ஒரு தீர்வா வந்ததுதான் வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் லிபர்ட்டி. ஆக்சுவலி சிஜியை பார்க்க முடியுமா முடியாதான்றதை விட சிஜியோட ஏரியாவுக்கு போயிட்டு பார்க்க முடியும். ஆக்சுவலி வந்து 3 மாட் இருக்கும், லிபர்ட்டி சிட்டி, சான் ஆண்ட்ரீஸ், அப்புறம் வைஸ் சிட்டி. இந்த 3 மேப்பையுமே இந்த ஒரே மாடல வந்து அட்டாச் பண்ணிருப்பாருங்க. இந்த மாட் போட்டினா போதும், அவங்கள சான் ஆண்ட்ரீஸுக்கும் போகலாம், லிபர்ட்டி சிட்டிக்கும் போகலாம், இல்ல திரும்பி வைஸ் சிட்டிக்கும் வந்துடலாம். இப்படிப்பட்ட பிரம்மாண்ட மாட் தான் இந்த ஸ்டேட் ஆஃப் லிபர்ட்டி மாட். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது பெரிய பிரிட்ஜ் வச்சு இருப்பானுங்க. பயங்கரமா இருந்திருக்கும். நம்ம ஊர் பைபாஸ் மாதிரி வண்டி ஸ்ட்ரெயிட்டா போனேற வேண்டியதுதான். ரொம்ப நேரம் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்ட ஏரியா வந்து வந்துடும். அப்புறம் என்ன, போய் சிஜியை பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துடுவாங்க, லேடா பார்த்துட்டு ஆடா பேச மாட்டேன் முக்கில் குத்திடுவாங்க, இன்ஸ்டால் பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்க. அடுத்த பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பர்சன் மாட். GTA வைஸ் சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து முழுக்க வந்து ஒரு 3rd பர்சன் கேம் தான். கேமரா வந்து இங்கிட்டு இருக்குது, முதுகு பின்னாடி இங்கிட்டு இருக்கும். பட் சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் பிடிக்கும் இல்லையா? ஏன்னா வந்து ஏன்னா 3rd பர்சன் கேமாக ஆனாலும் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆடும்போது வந்து நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி ஃபீல் கொடுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் கேம். பட் ஆனால் நம்மளும் நிறைய பேர் பிடிக்காது, ஏன்னு தெரியாது. ஆனால் தெரியாத வீடியோ போகிறேன் ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்ஸை பற்றி. ஸோ உங்களுக்கு வந்து கேமராங்களை மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாடு மூலிமா வந்து மாற்றிக்க முடியும். அதாவது டாமி என்ன பண்ணுறாரு, அதாவது டாமி கார் ஓட்டும் போது நீங்கள் வந்து காரை மட்டும் தான் பார்ப்பீங்க பின்னாடி. பட் டாமி வந்து உள்ள என்ன பண்ணிருக்காங்கலாம் தெரியாது இல்லையா? அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாட் போட்டு பார்க்கலாம். அதுவா டாமி மாதிரியே நீங்க கார்ல உட்காந்துக்கிட்டு எவன் எங்கேருந்து வரான்ட்டு ஜாலியாக பார்த்துட்டு போக முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்களே டம்னு சுடுற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாடல் தான் கிடைக்கும். யாராவது FPS கேம் பண்ணுற ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்க, ப்ரோ நீங்க FPS கேம் பிடிக்கும் ப்ரோ அப்படின்ட்டு. எனக்கும் பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஸோ இதுவுமே வந்து 3rd பர்சன்லேருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கேமரா சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு மாட் தான். கரெக்டாக பார்க்க போகிறது Jetpack mod. GTA சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா GTA சான் ஆண்ட்ரீஸில் மட்டும்தான் அந்த Jetpack அப்படின்றது பெருசாக இருந்திருக்கும், ஜாலியாகவும் இருந்திருக்கும். பட் அந்த GTA சான் ஆண்ட்ரீஸ் Jetpack-ஐ GTA வைஸ் சிட்டியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாலை யூஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் டாமி வந்து நீச்சடிக்க தெரியாமல் தலையில் நடந்துக்கிட்டு இருந்தவன் இந்த மாலை போட்டிங்க அப்படின்னா ஜாலியாக பறந்துக்கிட்டு இந்த வைஸ் சிட்டியை ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்துட்டு இருப்பான். இந்த மாலை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் Jetpack எடுக்கணும்னா ஒரே வழி தான். அதில் எப்படி நீங்கள் வந்து ராக்கெட் மேன் போடுவீங்களோ இதில் வந்து Jetpack அப்படின்னு டைப் பண்ணால் போதும், உங்கள் முதுகு பேர Jetpack வந்துடும். Jetpack வந்துச்சு அப்படின்னா அப்போ நெருப்பு வந்துட்டு இருக்கோம், நீங்கள் ஜாலியாக பறந்துக்கிட்டு வைஸ் சிட்டியாவது ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இதுக்கப்புறம் போலீஸ்காரன் துரத்தினாருன்னா பிடிக்க ஹெலிகாப்டர் வந்தாருன்னு ஹெலிகாப்டரே வந்து பறந்து போய் போட்டுதெல்லாம் அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்திருக்கும் இந்த Jetpack மோட். வைஸ் சிட்டி வந்து பறந்து பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் அப்படின்னு தாண்டுற மாதிரி இந்த ஹைலாண்ட்லேருந்து அந்த ஹைலாண்டுக்கு ஜாலியாக பறந்தே போயிடலாம். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. GTA வைஸ் சிட்டிக்கு ஏகப்பட்ட மாட்ஸ் இருக்குது. பட் நான் சொன்னது வந்து ரொம்ப கம்மியான மாடுங்க தான். அது மட்டும் எடிட் பண்ண டைம் இல்லைங்க பண்றது, கம்மியாக பாதி கட்டு தூக்கிட்ட வேற. ஓகே வந்து வீடியோலாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ பார்ட் 2 பண்ணுறேன். அதில் வந்து நான் சொல்லாத பல மாடுகளை பற்றி அதில் சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த கேம் பற்றி பேசலாம், என்ன கமெண்ட் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு வந்து அதிகமாக லைக் இருக்குதோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஆர்டிஆர் கேட்காதீங்க, ஆர்டிஆர் லேட்டாக தான் வரும். இதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக அந்த ஸ்டோரி சொல்கிறத டெவலப் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா ஆர்டிஆரை போட முடியும். சரி ஓகே ஓகே, வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து முழுக்க கேமர்ஸ்க்காக தான். ஸோ வந்து கேம்ஸை பற்றி பார்க்கறது தான் வந்து நம்ம சேனலே. ஸோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேமராக இருந்தது என்றால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், மறக்காம இதற்கு லைக் செய்து கொள்ளுங்கள். சரி இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். ஓட்ரேன் பாய்.